தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேறு புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர்,
விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானம் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்கும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்கும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 144 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். நல்ல ஒரு அழகான ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று அவர் சொல்கிறார். நாம் பிழைத்திருப்பதற்கு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம், நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியமான காரியங்களை கவனித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்பதாக அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாவாக்கப்பட்ட பிறகு அவன் பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணிடத்தில் பாவம் செய்தான். அவளுடைய கணவனை உரியாவை அவன் கொலை செய்து விட்டான். இவைகளை, இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதவனைப் போல மறைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், நாத்தான் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாவீதிடத்தில் அனுப்பி ஒரு கதையின் மூலமாக, ஸ்டோரியின் மூலமாக அவனோடு பேசுவதை போல காண்பித்து, நீதான் அந்த குற்றம் செய்த மனிதன் என்று உணர்த்தின போது இந்த தாவீது தன்னுடைய குறையை உணர்ந்து கொண்டான். தன்னை தேவனாகிய கர்த்தர் உணர்வுள்ளவன் ஆக்கின போது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்படி அவன் உணர்ந்து கொண்டதினால் அவன் சாகவில்லை, அவன் பிழைத்து கொண்டான். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறான். பாருங்கள், இந்த தாவீது உணர்ந்து கொண்ட போது, கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னபோது, ஆண்டவர் அந்த தாவீதை சாவுக்கு நீங்களாக்கி அவன் ஆத்துமாவை பிழைத்திருக்க பண்ணிவிட்டார். இந்த தாவீது ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு தன் தவறுக்காக வருத்தம் தெரிவித்து அழுது,
ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சி ஆண்டவருடைய கிருபைக்குள்ளும் இரக்கத்துக்குள்ளும் வந்துவிட்டான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற ஒரு சட்டம் இருந்த போதிலும் இந்த தாவீது உணர்வுள்ளவன் ஆன போது அவன் பிழைத்து கொண்டான் பாருங்கள். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தையும் உணர்வை தேவன் நமக்கு கொடுத்து விட்டாரானால் நாம் சாவதில்லை, நாம் பிழைத்துக் கொள்வோம். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்கிற போது தவறென்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறது. அல்லாவிட்டால் இன்னொருவர் உணர்த்துகிற போது கூட அதை ஒத்துக்கொண்டு நாம் அதற்காக அதிலிருந்து வெளியே வருவதற்கும் விடுதலை பெறவும் மனமில்லாமல் வாழ்வது உண்டு. ஆனால் இந்த தாவீது பாருங்கள், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய கைகளில் விழுந்த போது, உணர்வுள்ளவனான போது கர்த்தர் அவனை பிழைத்திருக்கும்படியாகவும் வாழ்ந்திருக்கும்படியாகவும் ஆண்டவர் செய்துவிட்டார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரே, நான் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் உணர்வற்றவராக நான் இருக்கக்கூடாது, என்னை உணர்வுள்ளவளாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக, நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிற போது எந்த ஒரு கொடிய தீமையான காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி நிவர்த்தியாக்கி நம்மை பிழைத்திருக்க பண்ணும், வாழ்ந்திருக்க பண்ணும். ஆண்டவர் இயேசு நம்மை கிருபையாய் மன்னித்து தம்முடைய பிள்ளையாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் உணர்வை தாரும், நான் எந்த காரியத்தில் தவறி இருக்கிறேன், தவறிக்கொண்டிருக்கிறேன், நான் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், வெளியே வர வேண்டும் என்ற ஒரு உணர்வை எனக்கு தந்து அது நிமித்தமாக நான் சாகாமல் பிழைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை விவரிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று தன் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி இப்பொழுது யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தராகிய தேவன் அவர்களை அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய சகல விதமான குற்ற செயல்களிலிருந்தும் பாவ நிலைகளிலிருந்தும் விடுதலை ஆக்கி அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுவீர், பிழைத்திருக்க பண்ணுவீர். அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மரித்து போனவர்களாக அல்ல, ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்க வாழ்ந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்வை வைத்திருக்கிறீர். அதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.